அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்ஷன் டாப்லெட்டட் பிலோ இன்டு XY வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அக்ஷயா 251 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதிலிருந்து நம்ம u வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த u வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச். இந்த ஹெச் அப்படின்றது எக்ஸுடைய கிளாஸ் இன்டர்வல்ஸ், அதாவது ஒவ்வொரு இன்டர்வல்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹெச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸை வந்து இந்த மாதிரி எழுதிட்டோம்னா 0 1 2 3 4 5 எழுதிட்டோம்னா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே 1 1 1 1 1 தான் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம ஹெச்சாக எடுத்துக்கணும். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ் நாட்டோட வேல்யூ இங்கே வந்து நான் 2ன்னு எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் நாட் வந்து நான் 2ன்னு எடுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸுடைய வேல்யூஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போட்டு ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது வந்து அடுத்த லெவலில் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னா எக்ஸ் நாட் வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கணும் இல்லைங்களா. இப்போ எக்ஸ்னா இந்த இடத்துல 0 மைனஸ் எக்ஸ் நாட்னா 2 பை ஹெச், ஹெச் வந்து 1. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்து நம்ம யூ வேல்யூஸை வந்து இங்கே க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு டேப்லெட் காலம் ஒன்று போட போகிறோம். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய டேப்லெட் காலம். இதில் நம்ம இப்போ யூ வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த யூ வேல்யூவை இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம யூ வேல்யூ எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ, எக்ஸு அங்கே சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த வேல்யூஸை வந்து எடுத்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஒய் வேல்யூஸ், ஸோ ஒய் வேல்யூஸை எடுத்து நம்ம இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது ஆஸ் யூஷுவல் நம்ம டிஃப்ரென்ஸ் டேபிளில் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைடில் இருக்கிற வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 0.25 மைனஸ் 0 0.25, 0 மைனஸ் 0.25 அப்போ மைனஸ் 0.25, 2.25 மைனஸ் 0 2.25, 16 மைனஸ் 2.25 13.75, 56.25 minus 16 40.25. இப்போது இது வந்து del y del square del cube del power 4 del power 5 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். எது வரைக்கும் நமக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது மைனஸ் 0.25 மைனஸ் 0.25, ஸோ மைனஸ் 2 மைனஸ் வரும்போது ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் நம்ம போட்டுப்போம். அடுத்தது 2.25 மைனஸ் 0.25, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 11.75 மைனஸ் 2.25, ஸோ 40.25 மைனஸ் 13.75. அடுத்தது ஸோ 2.50 மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.5னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு இன்ட்டு இது வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 11.50 minus 2.50, நெக்ஸ்ட்டு 26.50 மைனஸ் 11.50. அடுத்தது 9லேருந்து 3 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம், 15லேருந்து 9 மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது 6லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 0. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் டேபிள். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எடுத்தோம் இல்லைங்களா, எக்ஸ் நாட்டோட வேல்யூ எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ இதிலேருந்து வர்றதை தான் வந்து நம்ம டெல் ஒய் நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது டெல் ஒய் நாட்னா அதுக்கு முன்னாடி -1 -2, இங்கே வந்து +1 +2. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா பெசல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெசல்ஸ் ஃபார்முலா பார்த்திங்கன்னா இங்கேருந்து நோடு வந்து 2ஆக ட்ராவல் ஆகும், அதுக்கப்புறம் 1ஆக ஜாயிண்ட் ஆகும், மறுபடியும் 2ஆக ட்ராவல் ஆகும், 1ஆக ஜாயிண்ட் ஆகும். இப்போது இதிலேருந்து நம்ம இங்கே வர்றதால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை டெல் ஸ்கொயர் ஒய் நாட்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது -1 -2, இது +1. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வர்றதால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டெல் ஸ்கொயர் ஒய் -1 எடுத்துக்கிறோம். அப்போ இது ஒய் -2, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது -1 -2னா இது ஒய் நாட். ஸோ இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரதால் ஒய் -1
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு y மைனஸ் 2 இப்படி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூஸில் இருக்கிற இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பெசல்ஸ் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வித் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு யூவை வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஒரே அடி அதை பண்ண முடியாது. ஸோ பார்ட்டாக எடுத்து பண்ணலாம். முதல்ல வந்து இந்த பார்ட் மட்டும் நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பார்ட் மட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா யூ டேர்மே கிடையாது. அப்போ யூ டேர்மே இல்லைனா என்டையர் டேர்ம் வந்து நமக்கு 0. இது விட்டுருங்க. அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்மை வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டேர்ம் எடுக்கும்போது வித் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனா யூ வந்து 1 ஆகிடும். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வந்து 0 ஆகிடும். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால டெல் ஒய் நாட் அப்படியே வரும். இப்போ அந்த டெல் ஒய் நாட்டை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும். இந்த க்ரீன் கலரில் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த வேல்யூலாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்யூச்சரில் போட போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எடுத்து நான் வித் டிஃப்ரென்ஷியேட் டு யூ பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபேக்டோரியல்ன்றது 1 into 2 யூ ஸ்கொயர்னா 2 யூவாக மாறிடும், யூனா 1ஆக மாறிடும். இந்த 2 ஃபேக்டோரியல் 2ன்னு கொடுத்துருக்கேன். இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த என்டையர் டேர்ம் அப்படியே வரும். இப்போ பார்த்துக்கோங்க, இது உள்ளே இருக்கிறத நான் ஃப்யூச்சரில் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்துக்கு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நம்ம வந்து எடுத்தவொன்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணால் யூ உள்ளே போச்சுன்னா யூ ஸ்கொயர் மைனஸ் யூ. அடுத்தது இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். யூ மைனஸ் 1/2 யூ ஸ்கொயர் மைனஸ் யூ. இப்போ என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன், இந்த என்டையர் டேர்ம் எடுத்துக்கிறேன், மறுபடியும் மைனஸ் 1/2 எடுத்துக்கிறேன், என்டையர் டேர்ம் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ண போகிறோம். யூ இன்ட்டு யூ ஸ்கொயர் யூ க்யூப் மைனஸ் யூ இன்ட்டு யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் யூ பை 2. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணோம்னா, இப்போ நம்ம மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த யூ க்யூப் வந்து 3u ஸ்கொயர் ஆகும். அதே மாதிரி யூ ஸ்கொயர் வந்து 2u ஆகும். இதில் கான்ஸ்டன்ட் 1/2 வெளியில் எடுத்துட்டோம்னா யூ ஸ்கொயர் வந்து 2u ஆகும். இந்த 2ம் 2ம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல u அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த u வந்து 1 ஆகிடும், 1/2. ஸோ இந்த வேல்யூ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுதுவோம்னா மைனஸ் 3u அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஏன்னா மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ்ன்னு தான் எப்படி நம்ம மைனஸ் 3xன்னு எழுதுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். இந்த டேர்ம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம 1 into 2 into 3 அப்படின்ட்டு 6ஆக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் 6ஆக எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இல்லை ப்ரீவியஸாக நம்ம இது வரைக்கும் கொடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் 3uன்னு எடுத்து எழுதிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எதனுடைய ஆன்சர்னால் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ இந்த இடத்துல வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 6ஐயும் எழுதிக்க போகிறோம், டெல் கியூப் y மைனஸ் 1ஐயும் நம்ம எழுதிக்க போகிறோம். இந்த பாக்ஸ் உள்ளே இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த என்டையர் டேர்மையும் இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேர்மை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து நமக்கு முடியும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த 4ஐ வந்து 4 ஃபேக்டோரியலை 1 into 2 into 3 into 4 வந்து 24 எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது u + 1 into uனா u உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணால் யூ ஸ்கொயர் ப்ளஸ் u. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா u முதல்ல எடுத்துக்கிறேன், u மைனஸ் 2 எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 எடுத்துக்கிறேன், அகைன் u மைனஸ் 2, u into யூ ஸ்கொயர் மைனஸ் 2u மைனஸ் u மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. இப்போ இந்த மைனஸ் 2u மைனஸ் u வந்து மைனஸ் 3u ஆகிடும்.
இப்போ இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா யூ ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், இந்த என்டையர் டேர்ம் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் யூ எடுத்துக்கிறேன், இந்த என்டையர் டேர்ம் எடுத்துக்கிறேன். யூ ஸ்கொயர் இன்ட்டு யூ ஸ்கொயர் யூ பவர் 4 மைனஸ் யூ ஸ்கொயர் மைனஸ் 3u வந்து க்யூப் ஆகும், ப்ளஸ் 2u ஸ்கொயர் ப்ளஸ் யூ க்யூப் மைனஸ் 3, இங்கே ஒரு u இங்கே ஒரு u, யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2u. இப்போ இதில் காமனாக இருக்கிறதுல ஒன்றா ஆக்கிக்கலாம். யூ பவர் 4 ஒன்று தான் இருக்குது. க்யூப் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்யூப் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ப்ளஸ் க்யூப் இருக்குது, அதாவது ப்ளஸ் யூ க்யூப். அப்போ மைனஸ் 3u க்யூப் ப்ளஸ் யூ க்யூப் வந்து மைனஸ் 2u க்யூப் ஆகிடும். ஸ்கொயர் டேர்ம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. 2u ஸ்கொயர் மைனஸ் 3u ஸ்கொயர்னால் 2 மைனஸ் 3 வந்து மைனஸ் 1 ஆகும். அப்போ மைனஸ் யூ ஸ்கொயர், ஒரு 2u தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். யூ பவர் 4 வந்து 4u க்யூப் மைனஸ் 2ன்றது கான்ஸ்டன்ட், இந்த யூ ஸ்கொயரை வந்து 3u ஸ்கொயரை எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் யூ ஸ்கொயர் வந்து 2u ப்ளஸ் 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 6u ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதை எடுத்து எழுதி இதுக்கு கீழே இருக்கிற அந்த 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ 24 எடுத்து எழுதி இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதையும் எடுத்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ இந்த பெரிய பாக்ஸ்குள்ளே போட்ட வேல்யூ எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இது 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 இந்த வேல்யூ இதெல்லாம் நீங்கள் டேபிளை பார்த்து எழுதிக்கணும். அந்த டேபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸ் தான் இது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டெல் ஒய் நாட்டுக்கு இந்த வேல்யூ, ஸோ இந்த 2 வேல்யூக்கு இந்த 2 வேல்யூ, இதுக்கு இந்த வேல்யூ, அதே மாதிரி இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். எழுதிட்டு இப்போ அடுத்த டேர்மில் வந்து 6 + 6 12, 12/2 வந்து நம்ம 6ஆக கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14/2, இது 7 ஆகும். இது பார்த்திங்கன்னா 6ன்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம். இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ், அடுத்தது வந்து இந்த 6ஐ 24 டிவைட் பண்ணால் 4 டைம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஐ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 × 2u 14u மைனஸ் 7. அதே மாதிரி 3ஐ வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது இந்த மாதிரி இருக்கும். 3 × 3 9, 3 × -3 -9, 3 × 1/2 3/2. இப்போ இதில் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி, அதாவது இந்த 2 இந்த 4க்கு இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 2 4க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எல்சிஎம் 4ன்னு வருது. இந்த 3/2 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3ஐ 2ஆல் டிவைட் பண்ணிட்டு 1.5 அப்படின்னு எடுத்து எழுதிக்க போகிறேன். இப்போ இந்த எல்சிஎம்மில் நம்ம காமனாக இந்த 2 4க்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக காமனாக எல்சிஎம் 4ன்னு எடுத்து எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த 4ஐ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2.25னாலும் ஒன்று தான், இல்லை டிவைடட் பை 1னாலும் ஒன்று தான். இப்போ இந்த 4ஐ 1ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். அப்போது இந்த 2.25ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இந்த 4ஐ இந்த 2ஆல் டிவைட் பண்ணணும். 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது 4ஐ டிவைட் பண்ணால் 2 வரும். இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 தான் வரும். அப்போ இந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ஐ 2.25 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ஐ உள்ளே கொண்டு போய்க்கலாம். 28u - 14 வரும். 2ஐ உள்ளே கொண்டு போகலாம். 18u - 18u u ஸ்கொயர் - 18u + 3ன்னு வரும். ஏன்னா 1.5 × 3. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த u டேர்ம்லாம் 1 ஆக்குனா 8u வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் 1 ஆக்குனா 0 வந்துடும். யூ ஸ்கொயர் டேர்ம்லாம் வந்து நம்ம 1 ஆக்குனா நமக்கு 12u ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம காமனாக எடுத்து எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரும். இதில் 4ஐ வெளியில் எடுங்க. 4ஐ வெளியில் எடுத்தால் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு மேக்ஸிமமா மினிமம்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம dy பை duவை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். நமக்கு dy பை du வந்து இதுதான். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதில் பொதுவாக காமனாக யூவை நம்ம வெளியில் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? யூவை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா u² + 3u + 2ன்னு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம்? 2ஆ ஃபேக்டர்ஸாக கொடுக்குறோம். அதாவது இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா u + 1 u + 2ன்னு கொடுக்குறோம். இது எல்லாத்தையுமே நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதால u = 0, u + 1 = 0, +1 அந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். நெக்ஸ்ட் u + 2 = 0, இது வந்து அந்த பக்கம் போனால் -2 ஆகும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த யூவோட ஃபார்முலா எடுத்துக்கலாம். x - x0/hன்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா x0ஓட வேல்யூ வந்து 2. அதே மாதிரி இங்கே இருக்கிற h அந்த பக்கம் கொண்டு போனால் hu = x - 2ன்னு வரும். இப்போ இந்த -2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் hu + 2 = xன்னு நமக்கு கிடைக்கும். இப்போது d²y/dx² கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ஈக்குவேஷன், அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா டெரிவேட்டிவ் பண்ணுறோம். இது 3u² + 6u. இந்த 6u எப்படி வந்ததுன்னு தெரியுதுங்களா? 3 காமனாக வெளியில் எடுத்துட்டா இந்த 2u வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகும். அப்போ 6u ஆகும். இது யூவோட வேல்யூ 1ன்றதால 2. இப்போது இதுக்கு முன்னாடி hu + 2 = xன்னு கண்டுபிடிச்சோம். ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. அப்போ இந்த இடத்துல 1ன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா u + 2 = x, u + 2 = x அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம காமனாக எடுத்துகிட்டு நம்ம 3 வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? 0, -1, -2. அதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ u + 2 = x, uக்கு 0 போட்டால் 2 கிடைக்கும், uக்கு -1 போட்டால் 1 கிடைக்கும், uக்கு -2 போட்டால் 0 கிடைக்கும். அதுவே இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். யூக்கு வந்து 0 கொடுத்தா 2 கிடைக்குது, யூக்கு வந்து -1 கொடுத்தா -1 கிடைக்குது, நெக்ஸ்ட்டு வந்து யூக்கு -2ன்னு கொடுத்தா 2ன்னு கிடைக்குது. இப்போது நம்ம இந்த டேபிளை பார்த்தோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ 0 ஆகும்போது ஒய்யோட வேல்யூ மினிமமாக இருக்குது, எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது, எக்ஸோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு மினிமமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.